விடாக்கண்டன் கொடாக்கண்டன் என்ற கதையின் இரண்டாம் பாகம் இன்றைய தினம் உங்களிடம் பேச இருக்கின்றேன். அனைத்து நேயர்களுக்கும் எனது இனிய 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடாக்கண்டன் கொடாக்கண்டன் இரண்டாம் பாகம் மிகவும் சுவையாக இருக்கும். அதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிறப்பான தகவல் ஒன்று. விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் சென்னை பேருந்து நிற்கும் இடத்தில் ஆவின் பாலகம் ஒன்று உள்ளது. அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்னவென்றால், மாற்றுத்திறனாளிகளுக்கும் நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கும் இலவசமாக டீ வழங்குகின்றனர். மேலும் அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் ஆகியோர்களுக்கு வெறும் 5 ரூபாயில் டீ வழங்குகின்றனர். மேலும் ஆவின் பாலகத்தில் பாதாம் பவுடர், ஆவின் நெய், ஆவின் சாக்லேட் போன்றவைகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போது நாம் விடாக்கண்ணன் கதைக்கு செல்லலாம். விடாக்கண்ணனும் கொடாக்கண்ணனும் பாட்டி வீட்டிலிருந்து பாட்டிக்கு தெரியாமல் விடிந்ததும் வேறு ஊருக்கு போய் நம்ம பிழைக்கலாம் அப்படின்னுட்டு 2 பேரும் போயிட்டே இருந்தாங்க. போயிட்டே இருந்ததும் ஒரு காட்டுல ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய், தம்பி தம்பி இந்த பக்கத்து ஊர்ல என்னப்பா விசேஷம் அப்படின்னு கேட்டானுவான். அவன் என்ன சொன்னான், ஒன்றும் இல்லைங்க, ஒரு செட்டியார் இருந்தாருங்க, இன்னைக்கு தாங்க காலையில இறந்தாருங்க, இப்பதாங்க அந்த இடத்துல தாங்க பத்து வச்சிருக்காங்க, ஒரு செட்டியார் ஒருத்தர் இறந்துட்டாருங்க, மற்றபடி விசேஷம் ஒன்றும் இல்லைங்க இந்த ஊர்ல அப்படின்னு அவன் சொன்னான். அவன் சரி சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போறானுவான். ஒரு ஐடியா பண்ணுவான். நான் என்ன பண்றேன், செட்டியார் எனக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நான் போய் அவங்க வீட்டுல கேட்பான். நீ என்ன பண்ற, அதுக்குள்ளார ஒன்றை நான் என்ன பண்றேன், செட்டியார் புதைச்ச இடத்துல மண்ணை தோண்டிட்டு ஒன்றை போட்டு மேல மண்ணை போட்டு தலைக்கு முதல்ல எலி நுழையிற மாதிரி அளவுக்கு ஒரு பொத்தலை வச்சுடுறான் காத்துக்கு. நீ அப்படியே இரு, நான் போய் செட்டியார் வீட்டுல செட்டியார் 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும், நீங்க வேணா அவங்க பணத்துக்கிட்ட வந்து கேளுங்கம்மா, செட்டியாரே சொல்லுவாரு அப்படின்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்றேன்னா, சரியான ஐடியா விடாக்கண்ணன், சரி நான் மண்ணை கொஞ்சம் தோண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாக்கண்ணனா அந்த செட்டியார் புதைச்ச இடத்துல மேலே மண்ணை தோட்டு அது மேலே மண்ணை போட்டு அப்படியே மூடிட்டு தம் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளையும் வச்சுட்டான். தலைக்கு கீழே யாருக்கும் தெரியாம காற்று நுழையிறதுக்கு வச்சுட்டு விடாக்கண்ணன் போகிறான். அந்த ஊருக்கு போனான். அந்த ஊருக்கு போய் அங்கே செட்டியார் கூட இறந்துட்டாரா ஒரு வீடு எதுக்கணும், இது அந்த தெரு தான்ப்பா, அப்போ அங்கே பந்த போட்டுருப்பாரு அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. சரின்னு விடாக்கண்ணன் அந்த வீட்டுக்கு போனான். அந்த வீட்டுக்கு போய், எங்க செட்டியார் எங்கக்கான்னா, ஏன்பா அப்படி தான் செத்துட்டாருப்பா, இப்போதான்ப்பா பொத்திட்டு வரோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்லாம். என்னங்க இப்படி ஆகி போச்சு, எனக்கு செட்டியார் 1000 ரூபாய் பணம் கொடுக்கணுங்க. ஐயோ என்னப்பா இப்படி சொல்ற, நீ என்ன ஒரு நான் பக்கத்து ஊருங்க, நல்ல செட்டியார், நான் சாவதுக்குள்ளார கொடுத்துட்றப்பா, நீ கொல்லப்படாரு அப்படின்லாம் சொன்னார்ப்பா அப்படின்னு சொன்னாருங்க அப்படின்னு சொன்னான். நீங்க வேணா ஒரு புதைச்ச இடத்துல வந்து கேட்டு பாருங்க, செட்டியார் நல்லவருங்க சொல்லுவாருங்க அப்படின்னு சொன்னான். என்ன இப்படி சொல்றானே, சரி வாங்கிட்டு செட்டியார் ஜனங்கள்லாம் ஒரு 10 பேர் விடாக்கண்ணன் கூட வந்தாங்க. விடாக்கண்ணா அவங்களை அழைச்சிட்டு வந்தான். அழைச்சிட்டு செட்டியார் போச்ச இடத்துல, செட்டியார நீங்க எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், அதே மாதிரி உங்க குடும்பத்துக்காரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி சொல்லுங்க செட்டியார அப்படின்னு சொன்னான். ஆமா அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்க, அப்போதான் என் சாந்தி அடையும் அப்படின்னு கொடாக்கண்ணா உள்ள இருந்துட்டே சொன்னான். பாத்தீங்களா சொல்றாரு, பாத்தீங்களா, ஆமா தேவலாம் தேவலாம், சரிப்பா வாப்பான்னாங்க. அதுல ஒருத்தன் செட்டியார் குரல் மாதிரி கரகரன்ற, அதெல்லாம் மண்ணு போட்டு போச்சனால அப்படி இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சரிட்டு எல்லாம் ஜனங்கள்லாம் போயிட்டாங்க போனாங்க. அவன் கூட விடாக்கண்ணா போனான். வீட்டில் போய் செட்டியார் வீட்டுக்காரங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டான். வாங்கிட்டு அப்படின்னு வந்தான். வந்து காட்டுக்கிட்ட வந்தான் பாரு, அவன் அப்படியே மனசு மாறுது, அப்படியே வழக்கம் போல மனசு மாறுது. இந்த 1000 ரூபாய் என்ன கூடாக்கண்ணா என்ன கொடுக்குறது, நாம் சுருட்டிக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டான், அங்கே பார்த்தான் வைக்கப்போர் இருந்து, பெரிய வைக்கப்போர் ஒன்று, சின்ன வைக்கப்போர் இருந்தது. அதனால என்ன பண்ணுறோம், அவன் வர்றதுக்குள்ளார நம்ம அந்த வைக்கப்போரில் பதுக்குவோம், நம்ம வைக்கல கொஞ்சம் பிடிங்கி போட்டதுக்குள்ளார பதுக்குவோம். அவன் கொஞ்ச நேரம் தம் பிடிச்சிட்டு கொண்டாங்கன்னு ஆளை காட்டு போயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணா, அங்கே இருந்த ஒரு பெரிய வைக்கப்போரில் வைக்கல பிடிங்கிட்டு இப்போ உள்ளே போயிட்டு வைக்கல கொஞ்சம் மூடிக்கிட்டு அப்படியே இருந்தான். கூடாக்கண்ணா இருந்தான், இதை விடாக்கண்ணா இருந்தான். கொடாக்கண்ணா தம் பிடிச்சி பார்த்தா நேரம் விட்டு என்ன வழியாட்டு டமார் அப்படியே எம்பி மூச்சு முடி வெளியே வந்து மண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டான். என்ன விடாக்கண்ணன் இன்னும் காணா,
என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு சமயம் நம்மகிட்டே வச்சு பழையபடி போட்டு காமிக்கிறானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தான். பார்த்தான். வந்திருந்தா நேரம் வந்திருக்கணுமே. கண்ணு கண்ண சொல்லி ஆளை காணுமே. ஓஹோ! வைக்கப்போர் தான் இருக்குங்க. 2 வைக்கப்போர் இருக்கு. சரி பார்ப்போம். நிஜமா இவன் அந்த வைக்கப்போர்ல எது பதுங்கி இருந்திருப்பான்னு பதுங்குவான்னு நினைக்கிறேன் நானு. சுட்டுன்னு பணத்தை சுட்டுன்னு நினைச்சா, அப்படின்ட்டு அப்படி என்ன பண்ணான், அங்க 2 மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த மாட்டுல கழுத்துல இருந்த ஒரு அந்த மணிய இவன் என்ன பண்றான், இவன் கையில புடிச்சிட்டு மாட்டு கழுத்துல இருந்த மணிய அவுத்து இவன் கையில புடிச்சுட்டான். வந்துகிட்டு என்ன பண்றான், ஒரு யூகமா வைக்கப்போர்ல மாடு உரசுற மாதிரி இப்படி இப்படி உரசனான் இவன். கொடாக்கண்ணா உரசுனதான் இந்த மணி மணி அப்படியே ஆட்டினான். ஓஹோ! மாடு தான் உரசுன்னு நினைச்சிட்டு இவன் ஆட்டினான். விடாக்கண்ணன் என்ன பண்ண உள்ள இருந்துட்டு, ஓஹோ! மணி சத்தம் கேட்குது, மாடு உரசுது. அவன் 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 என்ன பண்ணான், இந்தா நானே கொடாக்கண்ணனை டிம்மி விடுறதுக்காக நான் இங்கே பதுங்கி இருக்கேன். நீ வந்து உரசிறியா நீனு அப்படின்னு விடாக்கண்ணன் சொன்னான். சொன்னதான் உடனே கொடாக்கண்ணா, அண்ணா வெளியே வாங்கண்ணா, நான் தானே உரசுறேன். என்னண்ணா வெளியே வாங்கண்ணா அப்படின்னா, ஐயா நீ தானடா அப்படின்னு சொல்லி அப்புறம் வெளியே வந்தான். இப்போ விடாக்கண்ணா வெளியே வந்தான். வெளியே வந்ததும் என்னண்ணா நீ இது மாதிரி திருந்தவும் பண்ணுறா, நம்மகிட்டே ஏமாற்றக்கூடாதுன்னா என்னண்ணா நீ இது மாதிரி அப்படின்னு பண்ணிட்டு, சரி சரி மன்னிச்சுப்பா நீனு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் ஏமாற்ற மாட்டான். இனிமேல் நம்ம 2 பேரும் என்ன பண்ணுறோம், ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம சரி சரி நம்ம வேற ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பழையபடியும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து ஆடுவோம். அடுத்து விடா கண்டனம் கொடா கண்டனம் 3ஆம் பாகத்தில் இன்னமும் சுவையாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம்.